உங்க தலைவரை பத்தி தெரியும். உங்களோட தலைவரான கடல்ல கையில் உலகத்து கடல்ல ஒரு பிரச்சனை மச்சான் தலைவர் இந்த முறை வட்டாரத்துல எலெக்ஷன் கேட்கிறான். அவன் வெட்டி சரியா அந்த வெட்டி ஒரு பிரச்சனை இது வராது. உங்களோட தலைவர் என்ன மாதிரி? எங்க தலைவர் வெட்டி வர இந்த முறை பாரு எங்க தான் வெட்டி வருவாரு. உங்களோட தலைவரை பத்தி தெரியும். உங்களோட தலைவரான கடல்ல கையில் உலகத்து கடல்ல எங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் கதைக்க கூடாது சரியா? என்ன அப்படியெல்லாம் கதைக்க கூடாது? என்ன என்ன பிரச்சனை? தலைவரை பத்தி இந்த தலைவரை பத்தி என்ன கதைக்க? இந்த தலைவரை பத்தி அப்படியே கதைக்க தலைவர் கொஞ்சம் தலைவர்கிட்ட பாரம் வந்து பாரம் வேற பாக்கு எனக்கான கை வைக்க பொருள் அந்த தலைவரை கூட்டியாரு. நான் எனக்கான நீ கை வைக்க இதான் இந்த தலைவரை கூட்டி உனக்கு என்ன செஞ்சிடறேன் பேர பாருடா. ஹலோ, ஓ நாளைக்கு அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணுங்க. ஓ டேய் ஆக்கள் வரலாடி பரவாயில்லடா. சாப்பாட்டு பாசம் 1000 ரூபா காசையும் கொடு. ஓ மற்றதுலையும் கொடு. பிரச்சனை இல்லை. ஓ ஓ ஓ சரி சரி சன சும்மா நிறமா சன நிக்கணும் தெரியும் தானே? சரியா? போடு கொடு நீ கொடு சாப்பாட்டு பாசம் 1000 கொடு. தலைவர் 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 அந்த கட்சிக்காரன் ஒரு அடியை அடிச்சு போட அந்த பிரச்சனை வாங்க வந்து பிரச்சனை முடிச்சு கொஞ்சம் நிப்பாடு எடுக்கிற என்னடா மத்த கட்சிக்காரன் வந்து பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை பட்டு நீங்க பெரிய தப்புராடியமா ஊரது கடல்ல கழுவு நாம தேவையில்லாம கட்சி அடிக்கலையா அவனு அடி என்ன சரியான அடி போடா அடிச்சு மண்டை கூட்டிட்டு வர ஆகல நீங்க வாங்கல அடிச்சு மண்டை வரடா போடா. ஹலோ, என்னடா செய்கிறேன்? கூட்டத்தோடு நடத்துறேன் என்றேன், அங்க வாரன் இங்க வாரன் என்றேன், ஒன்றும் செய்கிறேன் இல்லையடா. வந்து சோட்டையும் பிளேட்டியையும் குடிச்சிட்டு போறேன் தவிர ஒன்றும் நடந்த காலில் எனக்கு தான் செலவாகுது. கொஞ்சம் ஒழுங்கு எடுத்துக்கிறா கும்பிட்டு கேட்கேன் செலவழிக்கண்டா நான். என்னடா நீங்க இல்ல நான் உனக்கு மட்டும்தானா கூடா இப்ப இதை ஒரு 5 லட்சம் ரூபா போயிடுச்சு. நான் மேக்சிமம் 10 லட்சம் ரூபா நான் செலவழிக்கிறேன் இருந்த உள்ளூராட்சிக்கு. அது காரைக்குடியாண்டா நான் வச்சிருக்கேன் நினைச்சிட்டேன். சத்தம் போட்டு கொஞ்சம் ஒழுங்கா எடுத்து மணி கெரியா ஒழுங்கா எடுத்து மணி எப்படியோ நான் வெள்ளணும் அந்த முறை ராஜா. சரி சரி தலைவர் 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 எனக்கு அடிச்சுட்டான் தலைவர். உங்களை பத்தி பிள்ளையார் அடிச்சுட்டான் தலைவர். அதான் மீது ஊரத்தின் கையில் உலகத்தை கையில் தலைவர் அடிக்கேன் அவரே சின்ன அடி இல்ல வாங்க கேவா நான் பாறேன். நான் ஒரு வேலையை அடிக்கேன். நீ முதல் போய் அவன் பல்ல உடச்சி கையில கொண்டு வா. அவன பல்ல மேல எலும்பு முடிஞ்சு கொண்டு வரேன். என்ன மாதிரி ரெடி ஆகி என்ன சுமை வாங்கி எப்படி போகுது வட்டாரம்? ஒரு மாதிரியா போகுது. என்ன என்ன இது கட்சிக்குள்ள என்ன பிரச்சனையா? 2 பேர் ஏத்தி விட்டுருக்கேன். அடிச்சுட்டு சாகுறாங்க 2 பேர் வாட்டலையா? நானும் ஏத்தி விட்டுருக்கேன். நீ அனுப்பிட்டியா? தொண்டர்களை வச்சுட்டாண்டா நம்ம வெல்ல வேணும். அவனு நம்ம 2 பேரும் எதிரிமாய் நினைச்சு கொள்ளும். ஆனா அவனுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டதான் நம்ம குளிர் காயலாம். நானும் ஒரு வட்டாரம் நீயும் ஒரு வட்டாரம். இதுல ஆறு வந்தாலும் நம்மளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். நம்மட ஃப்ரெண்ட்ஷிப் அதை மறைமுகமா இருந்தது ஆയിരിக்கும். ஆட்களுக்கு நீ நானும் கீரியும் பாம்பும் இதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கானாம். இந்த கட்சி தொண்டன் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அவனுக்கு அப்புள் உறைஞ்சு விற்கிற விலைக்கு அதுவும் வாங்கலாம். வேணுமெண்டா என்னவும் கொய்யாக்காய மாங்காய வாங்கி பார்த்துட்டு வார பெற போறேன். நீயும் போய் அவன் கட்சி தொண்டனை பாரு. உங்க கட்சி தொண்டனை போய் பாரு. நான் போறேன். நாளைக்கு தலைப்பு செய்தி நம்மளை பத்தி தான் இருக்கும். நான் ஒரு பிரஸ் மீட்டிங் போட போறேன். நான் ஒழுங்கு நீ ஒழுங்குபடுத்த. நான் போட போறேன். இந்த
சுமை தாங்கி இந்த ஆட்கள் எங்களுக்கு சதிவேலை செய்திருக்கிறார்கள் என்று. நான் சொல்றேன் இடிதாங்கிற ஆக்கள் எங்களுக்கு சதி வேலை செஞ்சு அடிச்சு ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்கானுங்க. அதுக்குரிய இது வேலை பார்த்து நம்மளை பத்தி பரபரப்பா போகுது. இப்ப இங்க நீ வேண்டா எடுக்கிற ஹென்ட்ரைக்ல எனக்கு பாதி பாதி நான் வேண்டா எடுக்கிற ஹென்ட்ரைக்ல உனக்கு பாதி. அது நம்ம வழக்கமா செய்யறது தானே. ஆனா தொண்டர்கள்ட்ட நம்ம ஒற்றுமை கழித்திடக்கூடாது. அது எப்படி தெரியும்? தெரியாது. சரி நான் ஆட்கள் பார்க்க முதல் டக்குன்னு சரி நான் பாரு. சரி பாரு. சரி